அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். +2 முடித்த அனைத்து மாணவர்களுக்குமே அடுத்து என்ன தேவைன்றதை தேடி 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 இந்த ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ பொறுமையாக நிதானமாக ஒரு நாள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஓகே, ஸோ ரொம்ப ரிசல்ட் வந்தனைக்கே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு டிலே தான் இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அதனால் இதை நான் கவர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இது ஆர்ட்ஸ் மாணவர்கள் இல்லைனாலும் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ஜினியரிங் மாணவர்களுடைய ஆல்டர்னேட்டிவ், அது இல்லாமல் ஆர்ட்ஸ் மாணவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலி வீக்கராக இருக்கிறாங்க, ஒரு அரசு கல்லூரியில் படிப்பதை பெருசாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில தகவல்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கிற 164 கல்லூரிகள், தமிழ்நாடு ஃபுல்லாக 164 கல்லூரிகள். ஸோ இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஎன் காசா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் GASA.in. இந்த வெப்சைட்டில் போனால் இன்ஃபர்மேஷன் புக்லெட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் நிறைய கல்லூரிகள் பெயர் இருக்கும். அந்த கல்லூரியுடைய பெயர்கள்லாம் பாருங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற கல்லூரிகளை பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டிலேருந்து போகிற கல்லூரியை பாருங்கள், அதில் இருக்கிற கோர்ஸ்லாம். ஸோ இதை பற்றி தான் இந்த முழு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது 20ஆம் தேதி. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. நான் ரெக்கார்டிங் பண்ணுறது ஐ ஹாவ் டு ட்ரை 10ஆம் தேதி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுடைய கல்குலேஷன்லையோ ஐடியாலோ இந்த கோர்ஸும் கல்லூரியும் இருக்கிற பட்சத்தில் கடைன்னு ஓடிடுங்க, இம்மீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போங்க, இல்லை மொபைல்ல உங்களால் அப்ளை பண்ண முடியும்னா இம்மீடியட்டாக அப்ளை பண்ணுங்க. ஸோ இது ஒரு கவுன்சிலிங், தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கான கவுன்சிலிங். இதில் என்னென்ன கோர்சஸ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள், ஒவ்வொரு கல்லூரியும் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா? ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள், அரசின் கவர்மெண்ட்ல கொடுக்குற ப்ராடக்ட், கவர்மெண்ட் கொடுக்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதை விட மிகப்பெரிய வரப்பிரசாதம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு பிரைவேட் கல்லூரியில் எந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்குறான்னு உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் எய்டட்னா ஒரு 10,000 இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் செகண்ட் ஷிஃப்ட் அந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு 50,000 70,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்குற கல்லூரிகள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த பட்சத்தில் எனக்கு படிக்கிற ஆர்வம் இருக்குது, நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், எனக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது, ஸோ எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் எல்லா காலேஜும் அப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை பக்கத்தில் ஈஸியாக போயிட்டு வர மாதிரி கல்லூரிகளை ஐடென்டிஃபை பண்ணி படிக்க முயற்சி பண்ணுங்க. அந்த கல்லூரிகளை தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிடுறீங்க. ஸோ மறக்காமல் லாஸ்ட் டேட்டு வர 20/5/2024. மேபி அவங்க லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் அப்ளிகேஷன் யாராவது டாக்குமெண்ட் அப்லோடிங் இந்த மாதிரி பெண்டிங் ப்ராசஸ் இருந்தால் மேபி 1 or 2 days அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ கவுன்சிலிங் எல்லாரையும் அப்ளை பண்ண சொல்லிட்டேன். இந்த கல்லூரிகள் மொத்தம் 164 கல்லூரிகள் இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2,500 5,000 இருக்கலாம். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சரிங்களா? அதே போல நீங்க எப்படி இந்த காலேஜஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட் முடிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்ணிடுறேன். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. அதுல எந்தெந்த ஏரியாவில் என்னோட காலேஜ் இருக்கு, நான் நாமக்கல் ரீஜன்ல இருக்கிறேன், நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறேன், நான் சென்னை மாவட்டத்தில் இருக்கிறேன், எந்த மாவட்டத்தில் இருக்கணும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரிகள் லிஸ்ட் தனியாக இருக்கும். அந்த கல்லூரியோடைய இண்டிவிஜுவல் பேஜ் அந்த புக்லெட்லேயே போனீங்கன்னா அந்த புக்லெட்டில் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெளிவாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுடைய கோர்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்லூரிகள் தகவல்களை ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. நான் 15 கல்லூரிகள் அப்ளை பண்ண போகிறேன், இல்லை 10 கல்லூரிகள் அப்ளை பண்ண போகிறேன், 8 கல்லூரிகள் அப்ளை பண்ண போகிறேன். அந்த 8 கல்லூரிகளோட இந்த கோர்ஸ்லாம் ஆப்ஷன் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ரிப்பேர்டாக எடுத்துக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போங்க, சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் மொபைலில் அவாய்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்கன்னா, இல்லை உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நீங்களே அப்ளை பண்ணுங்கள், இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட உட்காந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்சஸ் பிஎஸ்சி, பிஏ, பிகாம், பிபிஏ இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே அண்டர் கிராஜுவேட்ல இருக்கிற சயின்ஸ் ஓரியன்ட் கோர்சஸ், அப்புறம் ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், காமர்ஸ், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் கோர்சஸுமே கவர்மெண்ட் கல்லூரியில் இருக்கு. ஸோ ஒரு இன்ஜினியரிங் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ், ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்றது வச்சுக்கலாம். ஸோ நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஃபினான்ஷியலி வீக்காக இருப்பாங்க, இல்லை மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பாங்க. நிறைய மார்க் எடுத்து ட்ரை பண்ணுங்க சார், ஒருவேளை எனக்கு என்னுடைய ஸ்டெபிலிட்டியோ
இல்லை மார்க் இவ்வளோ தான் வருமோ அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு கோர்ஸ் படிச்சாகணும். கண்டிப்பாக டிகிரி படித்தாகணும். இங்கே இருக்கிற சொசைட்டியில் ஒரு முக்கியமாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க டிகிரி இல்லாமல் எத்தனையோ மாணவர்கள் வந்து இன்னமும் ஹையர் எஜுகேஷனை சூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ ஹையர் எஜுகேஷனை 100% எல்லாரும் கம்பல்சரி சூஸ் பண்ணி ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமாக ஃபினான்ஷியலி வீக்கராக இருக்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்கிற அரசு கல்லூரிக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்லையா முடிஞ்சுதா அதில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற கோர்ஸ் எல்லாத்தையும் ஆப்ஷனில் வைங்க. ஒரு பிஏ தமிழ் கூட இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கட்டும், சூப்பரான கோர்சஸ் எல்லாமே. கண்டிப்பாக லாங்குவேஜ் கோர்ஸ்லாம் எல்லா காலேஜிலும் வச்சுருப்பாங்க. ஆப்ஷன் வைங்க, அந்த காலேஜில் போங்க. ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய் செலவாகும், பரவாயில்ல, படிங்க, தப்பே கிடையாது. இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் காலேஜில் போட்டிங்கன்னா எய்டட் கோர்ஸ் போனால் தான் ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். இதுபோல் செகண்ட் ஷிஃப்ட் போனீங்கன்னா ஒரு 60,000-70,000 செலவாகும் இல்லையா? ஸோ அவ்வளோ செலவு பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் இது ஆர்ட்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ டிகிரின்றது ரொம்ப முக்கியம். உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அனைத்து மாணவர்களுமே ஒரு ஹையர் எஜுகேஷன் சூஸ் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறது 10/6. சரிங்களா? ஸோ 10/6 அதாவது வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி அதுக்குள்ளே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண என்ன சப்ஜெக்ட், லைக் ஒரு பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்க, இது அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஏ இங்கிலீஷ் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்கன்னு பார்ப்போம். ரிமைனிங் நீங்கள் வந்து ஒரு பிஏ அப்ளை பண்ணுறீங்க, ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் எடுத்துருக்கீங்க, லாங்குவேஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதில் என்ன பண்ணுவாங்க, ரேங்க்கை போட்டு நீங்கள் 10th ரேங்கில் இருக்கீங்க, நீங்கள் 2nd ரேங்கில் இருக்கீங்கன்றதை சொல்லுவாங்க. அப்போது ஒரு 20 இடங்கள் அந்த கல்லூரியில் இருக்கிற பட்சத்தில் 40 பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. 40 பேர் அவங்க கவுன்சிலிங் இன்வைட் பண்ணுவாங்க. அதில் வரும்போது ஒரு 10 பேர் ஆப்சன்ட் ஆகிட்டான், மீதி 10 பேர் தான் வந்திருக்கிறான் அப்படின்னா அடுத்த ஒரு 10 பேரை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இதோட ஆர்ட்ஸோட கவுன்சிலிங் நடக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட்டும் பப்ளிஷ் ஆகுறது அஃபிஷியலாக வெப்சைட்டில் போகிறதா சொல்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு கல்லூரியோடைய தகவல் பலகையில் உங்களுடைய பெயர் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிள் XSY காலேஜ் அந்த மாதிரி ஒரு காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த எக்ஸஸ்ன்னு அப்ளை பண்ணுற காலேஜ் உங்கள் அப்ளிகேஷன் இருக்கிற பட்சத்தில் நேராக அந்த காலேஜுக்கு போங்க. கரெக்டாக அந்த கவுன்சிலிங் நாளைக்கு நடத்துகிற முன்னாள் நாளைக்கு கவுன்சிலிங் லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. உங்களோட ரேங்க் அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு SMS மூலமாகவும் இன்றைக்கி நிறைய மாற்றங்களை வந்து தமிழ்நாடு கல்வித்துறை வந்து கொண்டு வராங்க. ஸோ நிறைய கம்யூனிகேஷன் மீடியா ஈஸியாக எல்லாத்தையும் ஈஸி பண்ணிட்டாங்க. அது வந்து சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு இருக்குது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் 29/6 ஆரம்பிக்குது. உங்களுடைய கல்லூரி ஜூலை 3ஆம் தேதி காலேஜ் ஆரம்பிச்சிட போகுது. ரெடி ஆகிடுங்க. ஸோ எல்லாருக்குமே ரெடியாக இருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கிறோம். அப்ளிகேஷன் போடுறதுக்கு சார் அதுக்கு எதாவது நிறைய செலவு பண்ணணும் போல் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு போகாமல் இருக்காதீங்க. சரிங்களா? முக்கியமாக நீ இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பேரண்டாக இருக்கட்டும், உங்கள் கூட உங்கள் கிளாஸில் அமர்ந்து உட்காந்து படித்த 50 மாணவர்கள் இருந்தாங்கன்னா மீதி 49 மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கொண்டு போய் சேருன்னு சொல்கிறத விட அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள். மறந்துடாதீங்க. இது சொசைட்டி நீடட் இல்லையா? இது சொசைட்டிக்கு உண்டான மாற்றம் இல்லையா? இது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா? எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நீங்களும் உங்களுக்கு தோணணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக எல்லாம் ஆனோன்னு சொல்லி ஏதாவது ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி ஹையர் எஜுகேஷன் வரணுன்ற ஒரு மிகப்பெரிய பாயிண்டை முன் வச்சு சொல்கிறேன். எல்லா பெற்றோர்களும் மாணவர்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க.